நல்லா இருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கு. அரசியல் சூப்பராக இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அழுதுட்டோம். எங்களுக்குலாம் கேப்டன் வந்து அப்படி கடவுள் மாதிரி. கேப்டன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எங்களுக்குலாம் நிச்சயம் சொல்ல முடியாது. அருமையாக இருக்கு. அடுத்த சின்ன கேப்டன் சூப்பர். சூப்பர். நல்லா இருந்தது. யாராக போடுறாங்க பொட்டு வச்ச தங்க கூட, ஆனா யாருக்கு செட் ஆகுது? கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன், அந்த வாரிசு தான். ஓகேவா? யாருக்கு போட்டாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகுது. கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன் தான். படத்தை போயிட்டு எல்லாம் தேட்டரில் பாருங்க. சூப்பர் ஹிட் சார். ஓகே, அனிமல்ஸ் கூட ஒரு பிட் ஆயிடுது. அது பிரிஞ்சு போனதால ஒரு கதை தான் இது. ஓகேங்களா? எல்லாம் தேட்டரில் பாருங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் செம்மையா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு படம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த சீன் அப்படியே மெய் மறந்து அருமையா இருக்கு படம். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருது. அதுல இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது. அமேசிங். அதெல்லாம் சான்ஸே இல்லை. சூப்பருங்க. அது பரவாயில்லைங்க. இமேஜினேஷன் பண்ணதை விட ஓரளவுக்கு மேலேயே இருந்தது. ஆமா, மேலேயே இருந்தது. அந்த ரமணா கேரக்டர் கொண்டு வந்ததுல இன்னும் வேற லெவல். படம் சூப்பரா அருமையான படம். அருமையான படம் தலைவர். அருமையான படம். மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். சூப்பராக அருமையாக இருக்குது. நாங்களாம் கண் கலங்கி பார்த்தோம் அந்த சீனை. எப்படி தலைவா? அருமையாக இருந்துச்சு தலைவா. படம் சூப்பர் படம். மக்கள் எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும். 100 நாள் ஓடுற மாதிரி பார்க்க வைக்கணும். சூப்பர் 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 கேப்டன். இவர் அடுத்த சின்ன கேப்டன். சூப்பர் படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப்டன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. மேக்கிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சின்ன கேப்டன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப படம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாட்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பாட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்தது அந்த படம். ஃபைட் டிக்கெட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு யானையை வச்சு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு, வாழ்த்துக்கள். எங்கள் சின்ன கேப்டன் படத்தை எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம். பாட்டுலாம் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். அருமையான சீனில் வராரு. சரியான கடத்தில் வராரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. ஃபைட்டுக்கு சூப்பராக இருக்கு. சரியான ஃபைட். வெற்றி எல்லாம் அவனை தேடி வரும். அந்த சாமி தரும் பல 100 வரும். மனசு எல்லாமே கோயில் ஐயா, அதில் நீதானே சாமி ஐயா அப்படின்ற மாதிரி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் இந்த ஊருக்கு நீ மகுடம். நீ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செய்த புண்ணியந்தான் அந்த பிள்ளைகளை வந்து சேருமையா. இவரை பெத்தவர் ரொம்ப புண்ணியமானவர். அது மாதிரி என் தம்பிக்கு சர்க்கரை தேவன்ல என் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் பிறந்திருக்கிறாரு. படம் சூப்பராக இருக்கு. 3 பாட்டு நல்லா போட்டிருக்காரு எங்கள் இளையராஜா அப்பா. படம் நல்லா இருந்தது. அது பக்காவாக இருந்தது. ஏற்கனவே ஒரு திரையில் பண்ணியிருந்தாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருந்தது. பார்க்கும்போது எப்படிங்க ஃபுல்லரிக்கும். அதாவது இந்த வில்லேஜ் தேட்டராக இருந்தால் தவிடுபடி ஆகிருக்கும். இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அடைக்க வசதி. சண்முக பாண்டியனோட நடிப்பு எல்லாமே நல்ல திறமையாக இருக்குது. அவர் எடுத்த நெருப்பறதுக்கு இவர் தான். கேப்டனுடைய இடத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு இளைய கேப்டன் தான். யாரும் இல்லை. அடுத்ததாக வந்து அடுத்தது யாரும் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் யாரும் இல்லை. கேப்டன் இளைய கேப்டன் தான். இளையராஜா மியூசிக் நல்ல பக்காவாக இருந்தது. படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் சோர்வே இல்லாமல் நடக்கும். எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். அது அப்படி ஒரு சீன் வந்ததுன்ற பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். பொட்டு வச்ச தங்க குடம் கொடுத்து பாட்டு வந்ததுலேயும் ரொம்ப இதுவாக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு
நரபலியை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். சார் கண்டிப்பாக சார். ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, அப்பா 8 அடி பஞ்சா புள்ள 16, அந்த இது கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பாக பிடிப்பாரு சார். சிசர் கிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தம்பி இந்த படத்தில் எல்லா ஃபைட்லையுமே வந்து அந்த சிசர் கிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபைட்டர்ஸுக்கு தெரியும், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சிசர் கிக் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத தம்பி சண்முக பாண்டியன் வந்து அந்த சிசர் கிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவருக்கு அந்த பெட் அனிமலோட உள்ள ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒவ்வொரு சீனுமே வந்து சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. பழைய சாங்கு பொட்டு வச்ச தங்க கூடம் வந்து கேப்டனுடைய சாங்கை வந்து மற்ற யாரெல்லாமோ யூஸ் பண்ணாங்க. பட் அவருடைய பிளட் ரிலேஷன் அவங்கள் படத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எழுச்சியாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. எங்களை மாதிரி கேப்டனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து அது சீட்லேயே உட்கார முடியலை, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. சிறப்பாக இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அழுதுட்டோம். எங்களுக்குலாம் கேப்டன் வந்து அப்படி கடவுள் மாதிரி. கேப்டனை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எங்களுக்குலாம் நிச்சயம் அது சொல்ல முடியாது. கேப்டன் எப்படி இன்னும் எங்களோட தான் இருக்கிறாரு நாங்கள் நினைக்கிறோம். சினிமாவில் கேப்டன் வந்து ஒரு வாரிசை உருவாக்கி கொடுத்துருக்கு போயிருக்காரு தம்பி சண்முக பாண்டியன். அதே மாதிரி அரசியல்லையும் ஒரு வாரிசை உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு எங்களுடைய தம்பி விஜய பிரபாகரன். நன்றி. ஒட்டுமொத்த மீடியா சேனல் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண அந்த படத்துக்கு. ஆமாம், அதாவது கேப்டன் வந்து எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறாரு சினிமாவில். ஏன்னா சுமார் 420 பேரை வாழ வச்சிருக்கிறாரு. அது நடிகர்களாகட்டும், ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி டெக்னீஷியன் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறார். உங்களுடைய அனைத்து சோசியல் மீடியாவாகட்டும், டிவி சேனல் ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும், உங்களுடைய சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான படமாக ஓடும். 2025 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. நன்றி, வணக்கம். படத்தை நல்லா தெறிக்க விட்டுருக்காங்க. ஒரு யானைக்கும் ஒரு மனிதனுக்கும் உண்டான பாசத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒரு யானையை வந்து இந்த படத்தில் 3 பேர் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. எங்கள் கஸ்தூரி அப்பா, இனிமேல் கஸ்தூரி ராஜா அப்பா, எப்பா நீ வீர விளைஞ்ச மண்ணு எடுத்தப்ப கூட நான் ஒரு 1000 வாட்டி தான் பார்த்தேன். ஆனால் உன்னை திரும்ப திரும்ப பார்த்தேன்ப்பா. அப்படி ஒரு பாசத்தை காட்டி நீ சண்முக பாண்டியனோட அப்பாவா கேப்டனோட அப்பாவான்னு எனக்கே சந்தேகமாக மாதிரி அவரு சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் வெற்றி. கண்டிப்பாக இந்த படைத்தலைவன் நாளைய தமிழ் சினிமாவை ஆள போகிறதுல அச்சமில்லைன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறணும் இந்த படம். 500 தியேட்டரில் போட்டிருக்காங்க. என் சண்முக பாண்டியனுக்கு அந்த அண்ணாமலையாரோட அருள் வந்து இருக்குது. ஏன்னா நான் கிரிவலம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். முந்தானத்தான் கிரிவலம் முடிச்சிருக்கேன். நான் வேண்டிக்கிட்டே வந்தேன். வந்து பார்த்தா டிக்கெட் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ தடைகள் வந்தாலும் படைத்தலைவனை இனிமேல் யாருமே தடைக்கல் போட்டு தடுக்க முடியாதுன்றதுக்கு இது உதாரணம். என் பிள்ளைங்க பாரு, சாதாரண நடிகரை போல எளிமையிலும் எளிமையாக ஒரு நடிகன் இப்படித்தான் வாழணும்னு உங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுத்து 2 பிள்ளைங்களும் பேசுனதை நம்ம பார்த்தோம். படம் சூப்பரு. ஓகேவா?